கமகம வாசனையுடன் லெக் பீஸ் சிக்கன் பிரியாணி ரெடி. நாம் சிக்கன் லெக் பீஸ் வைத்து செய்யும் பிரியாணிக்கு ஒரு டம்ளர் ஜீரக சம்பா பிரியாணி அரிசி 10 நிமிடம் ஊற வைத்து எடுத்து விடலாம். நாம் 10 நிமிடம் ஊற வைத்தோம் என்றால் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி செய்வதற்கு சிக்கனுடன் 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சிக்கனுக்கு தேவையான உப்பு, ஒரு கைப்பிடி மல்லி இலை புதினா இலை. நாம் புதினா இலை மல்லி இலையை சிக்கனுடன் ஊற வைத்து பிரியாணி செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். சிறிதளவு லெமன் ஜூஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். நாம் சிக்கன் அரை மணி நேரம் ஊறிய பின் பிரியாணி செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிரியாணி செய்வதற்கு குக்கரில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நெய்யுடன் சிறிது எண்ணெயும் சேர்த்து விடலாம். நெய் காயவும் பிரியாணி இலை, பட்டை, நட்சத்திரப்பூ, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் நன்றாக வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவு வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். பெரிய தக்காளி என்றால் 2 தக்காளி சரியாக வரும். சிறியது என்றால் 3 தக்காளி சரியாக வரும். வெங்காயம், தக்காளி நன்றாக மசிந்து வரவும் சிக்கனை சேர்த்து விடலாம். வெங்காயம், தக்காளி இந்த அளவு நன்றாக மசிந்து வரவும் நாம் ஊற வைத்த சிக்கனை சேர்த்து விடலாம். நாம் ஊற வைத்த சிக்கனை சேர்த்து 1 நிமிடம் நன்றாக மிக்ஸ் செய்த பின் மசாலாக்களை சேர்த்து விடலாம். நாம் இந்த அளவு சிக்கனை மேரினேட் செய்து பிரியாணி செய்தோம் என்றால் மசாலா சிக்கனுடன் நன்றாக இறங்கி வந்துவிடும். இந்த சமயம் நாம் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் மசாலாவுடன் சிக்கன் நன்றாக மிக்ஸ் ஆகவும் பிரியாணி அரிசியை சேர்த்து விடலாம். இந்த சமயம் நாம் ஊற வைத்த பிரியாணி அரிசியை சேர்த்து விடலாம். நாம் பிரியாணி அரிசி சேர்த்து 1 நிமிடம் சிக்கன் மசாலாவுடன் மிக்ஸ் செய்த பின் தண்ணீர் சேர்த்து விடலாம். 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணீர் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மேரினேட் செய்த சிக்கனுடன் சிறிதளவு தண்ணீர் இருப்பதால் இந்த அளவு தண்ணீரே சரியாக வரும். 1.25 டம்ளர் தண்ணீர் நமக்கு சரியாக வரும். நாம் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம். நாம் குக்கரை மூடி 1 விசில் ஹையில் வைத்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்து விடலாம். நாம் குக்கரை திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி அருமையாக ரெடி. கமகம வாசனையுடன் லெக் பீஸ் சிக்கன் பிரியாணி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இதேபோல் சிக்கனை ஊற வைத்து பிரியாணி செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். இதை நாம் சூடாக சர்வ் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூடான பிரியாணியுடன் நாம் பட்டர் சிக்கன் கிரேவி வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக பட்டர் சிக்கன் கிரேவி, தயிர், வெங்காயம் வைத்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான சிக்கன் பிரியாணியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.